ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக லேட் வந்து 15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு லைவு. ஸோ எல்லாருக்கும் சாரி, சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஏதாவது லைவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இப்போவே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? எல்லோரும் ஜாயின் பண்ணட்டும். நான் லிங்க்ஸ் அனுப்பிட்டேன். ஹாய் சாரதி, ஹாய் ஹரிஹரன், ஹாய் சசி, ஹாய் ராஜா. ஆடியோலாம் ஓகேவா? ப்ராப்பராக கேட்குதா? இந்த வண்டி போகிற சத்தமும் கேட்டுட்ருக்கோம், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம வீடு இங்கே ரோட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லை இல்லையா? ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் கிளியர். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அடுத்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கிறேன். ஹாய் சாய் கணேஷ். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் ரூல்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் இது எதில் முடிச்சோன்னா டைவர்ஜென்ஸ் கர்ல் வந்து போன டிஸ்கஷனில் முடித்தோம் இல்லையா? ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கார்ட்ஸில் உங்களுக்கு வரும், சரிங்களா? இந்த ஆஃப்லைன் அப்போது இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும். இப்போ என்னென்னா, ஓகே, ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? நான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஜென்ரலாக வந்து ரூல்ஸ் இன் ஆர்டினரி கால்குலஸ். பொதுவாகவே வந்து கால்குலஸ், அந்த ஆர்டினரி கால்குலஸ்னால் என்னது? வெக்டார்ஸ் இல்லாமல் வெறும் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ஆர்டினரி கால்குலஸ் இல்லையா? இப்போ பாருங்கள், அதில் உள்ள பேசிக்கான ரூல்ஸை பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து எப்படி வந்து வெக்டார் கால்குலஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ராடக்ட் ரூல்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, ரூல்ஸ் இன் ஆர்டினரி கால்குலஸ். பொதுவாகவே இங்கே பாருங்கள், இது வந்து சம் ரூலுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆர்டினரி கால்குலஸ் டிஃப்ரென்சியேஷனில். டி/dx ஹோல் ஃபங்க்ஷன் f + g அப்படின்னு இருந்ததுன்னா அது என்ன பண்ண முடியும்? இந்த சம்மேஷன், அந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியும், அதாவது இப்படி எழுத முடியும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ரூலு, பேசிக்கான ஆர்டினரி கால்குலஸில் உள்ள ரூலு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஒரு ஃபங்க்ஷன் கூட மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்போ இது மாதிரி இருக்க இடத்துல டிஃப்ரென்சியேஷன் இருக்கும்போது, அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு என்ன சொல்லுது ஆர்டினரி கால்குலஸில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து கே வந்து வெளியில் எடுத்து df/dxன்னு போட முடியும் இல்லையா? கே கான்ஸ்டன்ட்னால அதை வெளியில் எடுத்துடணும். அது மாதிரி இப்போ வந்து fg, அதாவது வந்து 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்கும்போது ப்ராடக்ட் ரூல்னு இதை சொல்கிறாங்க, சரிங்களா? ப்ராடக்ட் ரூல்ஸ்ன்னு வந்து இப்போ நம்ம படிக்கிறதும் ப்ராடக்ட் ரூல்ஸ் தான். பட் ஸ்டில் வந்து இது வந்து ஒரு ஆர்டினரி கால்குலஸில், நம்ம வெக்டார் கால்குலஸில் இப்போது செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். பட் இது ஆர்டினரி கால்குலஸில் f டைம்ஸ் g, அதாவது 2 ஃபங்க்ஷன் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை ஆகிருக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, d/dxை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது இப்படி எழுத முடியும் இல்லையா? ஸோ அதாவது யூவி மெத்தடுன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து எஃப்ஐ வந்து யூனும் ஜியை வந்து வின்னு எடுத்தும் உங்களால் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து கோஷியன்ட் ரூல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வந்து ஆர்டினரி கால்குலஸில் u/v மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா f/g அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது d/dx f/g இப்படி பண்ணும்போது நம்மளால் வந்து uv மெத்தடில் இப்படி எழுத முடியும் இல்லையா? அதாவது vu - uv' டிவைடட் பை
ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர்னு எழுத முடியல, அதுதான் இந்த இது. சரியா? இப்போது சிமிலர்லி இன் வெக்டார் கால்குலஸ் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸை மட்டுமே பியூராக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இப்போ வந்து ஒரு வெக்டார் கால்குலஸில் இதே மாதிரியான ரூல்ஸ்லாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதே பாருங்கள், அந்த டி பை டிஎக்ஸ்ன்ற இருக்கிற இடத்துல இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டெல் ஆப்ரேட்டர் இருக்குது. டெல் டைம்ஸ் எஃப் ப்ளஸ் ஜினா இதை நம்ம எப்படி எழுத முடியும்னா இந்த டெல்லை வந்து உள்ளே கொண்டு போக முடியும் இல்லையா? ஸோ அப்படி உள்ளே கொண்டு போகும்போது இப்படி எழுத முடியும். ஸோ இது வந்து வெக்டார் கால்குலஸில் உள்ள டெல் ஆப்ரேட்டரை வச்சு யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ரூல் இது. இது வந்து பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு இது. செகண்ட் இது எப்படின்னா இதிலே வந்து டாட்டு போன இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஒரு டெல்லு கூட ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது டெல் வந்து இன்னொரு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸோட மல்டிப்ளை ஆக போகுது. அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல டாட் கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போது நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு டெல் ஆப்ரேட்டரா, இது வந்து ஒரு வெக்டாரா? ஸோ வெக்டார் வந்து ஸ்கேலார் மேலே ஆக்ட் ஆகும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம்? கிரேடியன்ட்டுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டெல் வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் ஆகுது. இது வந்து ஒரு டைப்பு. சரியா? அதில் உள்ள செகண்ட் டைப் என்னென்னா டாட் ப்ராடக்டால் ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து ஒரு டெல் எப்போ ஒரு வெக்டார் மேலே வந்து டாட் யூஸ் பண்ணி ஆக்ட் ஆகும்னா இந்த ஏ வெக்டாரும் ப்ளஸ் பி வெக்டார் வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது தான். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுமே வெக்டார் ஃபங்க்ஷன் தான். ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ரெண்டுமே வெக்டார் ஃபங்க்ஷன் தான். இப்போ பாருங்கள், இந்த டெல் ஆப்ரேட்டர் வந்து டாட் ப்ராடக்ட் மூலிமா ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இது கிடைக்குது. சரியா? இது எல்லாமே வந்து சம் ரூல். அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்ன்றது சம்மில் இருக்கும்போது நம்ம இந்த டெல் ஆப்ரேட்டரை டாட் ப்ராடக்ட் மூலமாக இப்படி பிரித்து எழுத முடியும். சரியா? அதே மாதிரி இது வந்து இப்போ என்ன பார்த்தோம், நம்ம வந்து டெல் டைம்ஸ் ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், டெல் டைம்ஸ் டாட் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ டெல் டைம் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது டெல் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் இது வந்து ப்ளஸ்ஸு. சரியா? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படி பண்ணால் நம்மளை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். சரியா? பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா டெல் கிராஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராஸை வந்து உள்ளே கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் ஆகுது ப்ளஸ் பி வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. சரியா? இப்போ பாருங்கள், இதே மாதிரி போன கேஸில் நம்ம இதே மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த 3 ரூல்ஸும் பாருங்கள் அதே சிமிலராக தான் இருக்கும். ஒரே நிமிஷம் திருப்பதி இந்த இதை க்ளோஸ் பண்ணுறேன். எவனோ டம்னு நினச்சிட்டு. இப்போது நம்ம வந்து டெல் வந்து கே டைம்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஆர்டினரி கால்குலஸில் கே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெளியில் எடுத்துருவோம் இல்லையா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெல்லை வந்து நேராக வந்து கே வெளியில் எடுத்துகிட்டு இந்த டெல்லை வந்து நம்ம நேராக ஃபங்க்ஷன் எஃப் மேலே மட்டும் ஆக்ட் பண்ணுறோம். சரியா? அது வந்து ஒன்று. இப்போது அதே மாதிரி இப்போது பாருங்கள், டெல் வந்து டாட் ப்ராடக்ட் டைம்ஸ் வெக்டார் ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகுது. மேலே உள்ள கேஸில் வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன், இங்கே எஃப் வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனால இங்கே வந்து டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் வராமல் ஜஸ்ட் ஒரு கிரேடியன்ட் எப்படி கிரேடியன்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, டெல் டைம்ஸ் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே வந்து டாட் ப்ராடக்ட் கேஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், இது டாட்டு இது கிராஸு, ஜஸ்ட் அதே தான். இந்த பாருங்கள், இங்கே 3 இதுலையுமே வந்து இங்கே மேலே கேஎஃப் இருக்குது, ஏன்னா இது ஸ்கேலார் ஃபங்க்ஷனால இது வெக்டாரு, இதுவும் வெக்டாரு. ஸோ வெக்டார் கேஸில் 2 கேஸ் பாசிபிள், ஒன்று வந்து டாட்டு, இன்னொன்று வந்து கிராஸு. சரியா? ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு போன டிஸ்கஷனில் சொல்லியிருந்தப்போ டாட்டுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வரும். சரியா? இப்போது the product rules in vector calculus are not so simple. அதாவது நம்ம ஆர்டினரி கால்குலஸில் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷன் பார்த்தோம், அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது இல்லையா? பட் ஆனால் இந்த வெக்டார் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த வெக்டார் ரூல்ஸ் இன் ப்ராடக்ட் ரூல்ஸ் இன் வெக்டார் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் நாட் ஸோ சிம்பிள். we can see it. நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இல்லையா? ஸோ பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம். அதாவது டெல்லை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து there are 2 ways to construct a scalar. பொதுவாகவே நம்ம 2 விதமாக ஸ்கேலாரை வந்து ஒரு ஸ்கேலார் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போது
ப்ராடக்ட்டில் முக்கியமாக நம்ம ப்ராடக்ட் ரூல்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ இந்த இதில் 2 ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணால் 2 ஸ்கேலார் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு திரும்பவும் கிடைக்க போகிறது வந்து ஒரு ஸ்கேலார். சரியா? அதே மாதிரி 2 வெக்டார்ஸ், 2 ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டாராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ரெண்டுமே இப்போ வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் நம்மளுக்கு திரும்பவும் ஸ்கேலார் தான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம போன இதில் பார்த்துருந்தோம் இல்லையா, போன டிஸ்கஷனில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் போய் நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது என்னென்னா நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். சரியா? இப்போது தேர் ஆர் ஆல்சோ 2 ways to construct a vector. இப்போது எப்படி நம்மளால் வந்து 2 ஸ்கேலாரை எப்படி நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சதோ அதே மாதிரி வெக்டாரையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதாவது ப்ராடக்ட்டில், ஏன்னா நம்ம ப்ராடக்ட் ரூல் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து எஃப் டைம்ஸ் அ வெக்டார் ஃபங்க்ஷன் பண்ணால் திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து ஒரு வெக்டார் தான். சரியா? ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனை ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிறது திரும்பவும், அதாவது கிடைக்க போகிறது ஒரு வெக்டார் தான் திரும்பவும். சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 2 கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வந்து திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஒரு வெக்டார் தான் இல்லையா? நம்ம ஒரு டிட்டர்மினன்ட் பார்த்தோம் இல்லையா, ஏ கேப் ஒய் ரோவில் வந்து ஏ கேப் ஒய் கேப் ஜெட் கேப்பு டிவைடட் பை ஏ வெக்டார் அதோட காம்பனன்ட்ஸு, அதுக்கப்புறம் டிவைடட் பையில் பி காம்பனன்ட்ஸ்லாம் எழுதியிருந்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 2 வெக்டார்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிறது திரும்பவும் ஒரு வெக்டார். இப்போ அதே மாதிரி அக்கார்டிங்லி வி ஹேவ் 6 ப்ராடக்ட் ரூல்ஸ். இப்போது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 அப்புறம் இந்த 2 இது ரெண்டுத்தையும் வச்சு டோட்டலாக நம்மளுக்கு வந்து 6 ப்ராடக்ட் ரூல்ஸ் இருக்குது. தே ஆர் டோட்டலி 6 ப்ராடக்ட் ரூல்ஸ் இருக்குது. 2 ஃபார் கிரேடியன்ட், 2 ஃபார் கிரேடியன்ட், 2 அதாவது 2 ஃபார் கிரேடியன்ட், 2 ஃபார் டைவர்ஜன்ஸ், 2 ஃபார் கர்ல். டோட்டலாக வந்து 6 ப்ராடக்ட் ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. சரியா? இப்போ பாருங்கள், 2 ஃபார் கிரேடியன்ட் ஃபஸ்ட்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் ஸ்டடி பண்ணது பார்த்தீங்களா, எவ்வளோ லைனாக வருது பாருங்கள். அதாவது எப்படின்னா 2 ஃபார் கிரேடியன்ட்னு சொன்னோம் இல்லையா, 2 கிரேடியண்ட்டை வச்சு 2 ப்ராடக்ட் ரூல் இருக்குது வெக்டார் கால்குலஸில் அப்படின்னு இருக்குன்னு சொன்னோம். அதாவது இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ஸ்கேலாரா, அதாவது இது ஒரு வெக்டார், இது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன், இது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது திரும்பவும் ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கிடைக்கும்னு சொன்னோமா. ஸோ அது இப்போ இந்த இடத்துல அது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இருக்கு இல்லையா. ஸோ இது அதாவது டாட் டைம்ஸ் பி வெக்டார் இருக்கு இல்லையா, இது பண்ணும்போது திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து ஒரு ஸ்கேலார் தான். இப்போது இங்கே பாருங்கள், இதில் நம்ம வந்து ஒரு ஸ்கேலாரை கிரேடியன்ட் மூலிமா தான் ஆக்ட் பண்ண முடியும். ஒரு டெல் ஆப்ரேட்டரை ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிரேடியன்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே தான் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 2 ஃபங்க்ஷன்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது நம்ம இப்படி பிரித்து எழுத முடியும். சரியா? இப்போது அதே போல் டெல்ல வந்து 2 கிராஸ் ப்ராடக்ட், அதாவது 2 டாட் ப்ராடக்டால் மல்டிப்ளை ஆன 2 வெக்டார் ஃபங்க்ஷன்ஸை ஆக்ட் பண்ண வைக்கும்போது, டெல்லால் ஆக்ட் பண்ண வைக்கும்போது நம்மளால் இந்த எக்ஸ்பிரஷனை இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரியா? அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை நம்மளால் இப்படி பிரித்து எழுத முடியும். சரியா? இப்போது அதே மாதிரி 2 ஃபார் டைவர்ஜன்ஸ். சரியா? இதே போல் 2 டைவர்ஜன்ஸுக்கும் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஸ்கேலார் டைம்ஸ் வெக்டார் வந்து திரும்பவும் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் கிடைக்கும்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டெல் ஆப்ரேட்டர் டாட் டைம்ஸ், அதாவது டாட் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, டாட் வெக்டார் மல்டிப்ளிகேஷன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்மளால் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஸோ இந்த இதுவை நம்மளால் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியுன்றது இருக்குது. இப்போது நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இதுக்கெல்லாம் இதை எப்படி நம்ம சொல்கிறோம், இதுக்கு ப்ரூஃப்ஸ் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. சரியா? நம்ம அதுக்கு ஒன்று ஒன்றா வரலாம். சரியா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம வந்து ப்ரூஃப்ஸை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு வெக்டார், ஒரு டெல் வந்து அதே போல் வந்து இது வந்து ஒரு வெக்டார் இல்லையா, ஏ வெக்டார் கிராஸ், அதாவது ஏ வெக்டார் ஃபங்க்ஷன் கிராஸ் பி வெக்டார் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஒரு வெக்டார் இல்லையா. ஸோ அதை வந்து நான் டெல் டைம்ஸ், அதாவது டைவர்ஜன்ஸ் எடுக்கிறேன். அதுக்கு எனக்கு எடுத்தேன்னா என்ன கிடைக்கும், இப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
அதே மாதிரி கேர்ளுக்கும் அதே மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், இது ஒரு வெக்டாரா. ஸோ அதை வந்து நான் கேர்ள் வச்சு ஆக்ட் பண்ண வைக்கிறேன், எனக்கு இது கிடைக்குது. சரியா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே டோட்டலாகவே நம்மளுக்கு வந்து 6 ப்ராடக்ட் ரூல்ஸ் இருக்குது. இந்த 6 ப்ராடக்ட் ரூல்ஸையும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே ஆகணும். சரியா? ஏன்னா உங்களுக்கு ஜாமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாம்லேயும் சரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் சரி ஒரு இந்த 6 ப்ராடக்ட் ரூல்ஸ் இருக்குது இல்லையா, இதில் என்ன பண்ணுவான்னா ஒரு 2 ப்ராடக்ட் ரூல் எடுத்துப்பான். எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிறான்னு எடுத்துக்கோங்களேன், இதையும் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்னா டோட்டலாக 4 ஆப்ஷன் கொடுப்பானா, இந்த ஆப்ஷனையும் இந்த ஆப்ஷனையும் கொடுப்பான், கரெக்டாகவே கொடுத்துருவான். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிடுவான். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் டெல் வெக்டார், அதை ஸ்விட்ச் பண்ணி விட்டுருவான். சின்ன வேரியேஷன் கொடுத்து அதை ஒரு கொஷினாக கூட கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 6 ப்ராடக்ட் ரூல்ஸும் நீங்கள் இப்போ பிகினிங்கில் நீங்கள் எம்எஸ்சி போகிறதுக்கு முன்னாடி இப்போவே நீங்கள் பிகினிங்லேயே நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது மெயினாக உங்களுக்கு ப்ராடக்ட் ரூல்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் திரும்ப வந்துட்டுருக்கும். சரியா? இப்போ அதே மாதிரி இது பாருங்கள், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து ஒரு வெக்டார் நம்மளுக்கு தெரியும். அதாவது அந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் திரும்ப ஒரு வெக்டார் கிடைக்க போகுது. ஸோ அதை வந்து நான் கேர்ள், அதாவது டெல் இன்ட்டு கிராஸ், அதை வந்து கேர்ள்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அது மூலிமா ஆக்ட் பண்ண வச்சா நம்மளுக்கு கிடைக்க போகிறது இது. சரியா? இப்போது பாருங்கள், we will be using these product rules so frequently in while you are studying in masters in physics. நீங்கள் மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, எம்எஸ்சி பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 6 ப்ராடக்ட் ரூல்ஸு. நீங்கள் ஜாமுக்கு ரொம்ப இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாஸை. இப்போது அடுத்து கோஷியன்ட் ரூல்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? ப்ராடக்ட் ரூல்ஸை பார்த்தா அடுத்து வந்து கோஷியன்ட் ரூல்ஸு. ப்ராடக்ட் ரூல்ஸை கம்பேர் பண்ணும்போது கோஷியன்ட் ரூல்ஸ் ரிமெம்பர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சரிங்களா? இங்கே பாருங்கள், கோஷியன்ட் ரூல்ஸில் 3 இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷனா, இது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனா, டிவைடட் பை ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இது டோட்டலாகவே ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அதை வந்து நான் டெல் ஆப்ரேட்டரால் ஆக்ட் பண்ண வைக்கும் போது என்ன சொல்லுவோம், அது ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், கிரேடியன்ட்னு சொல்லுவோமா. இப்போ அந்த இடத்துல இதை நம்ம எப்படி வந்து இப்படி, அதாவது நீங்கள் இப்படி இருக்கிறத இப்படி எழுத முடியும். அதாவது இது எந்த இதில் எப்படி எழுதுறாங்கன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். பட் இப்படி எழுத முடியும். சரியா? அதே மாதிரி பாருங்கள், இது வந்து மேலே வந்து ஒரு வெக்டார் இருக்கா, ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டிவைடட் பை சம் கீழே ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு வெக்டாரை குறிக்குது இல்லையா, ஹோலா. ஸோ இதை வந்து ஒரு டாட், ஒரு டைவர்ஜென்ஸ் மூலிமா, அதாவது டெல் டாட், அதை வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ஆக்ட் பண்ண வைக்கும் போது நம்மளால் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுத முடியும். சரியா? அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் இல்லையா டோட்டலாக. ஸோ அதை வந்து ஒரு கேர்ளை வச்சு ஆக்ட் பண்ண வைக்கிறோம். சரியா? அதாவது டெல் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த டேர்ம் கிடைக்குது, ஹோல். நீங்கள் இப்படி எழுதலாம். அதை வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டுத்தையும் ஸ்விட்ச் பண்ணும்போது இது ஏ வெக்டார் கிராஸ் கிரேடியன்ட் ஆஃப் ஜி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மாற்றி அதாவது ஸ்விட்ச் பண்ண முடியும். அதாவது ஏ இருக்க இடத்துல கிரேடியன்ட் ஆஃப் ஜின்னு போட்டிங்கனாலும் உங்களால் வந்து மைனஸ் சைன் ஒன்று வரும். ஏன்னா நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்டை ஸ்விட்ச் பண்ணும் போது என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த கணக்கில் உங்களுக்கு இங்கே ஒரு மைனஸ் சைன் வருது. சரியா? இப்போ என்னென்னா ஆல் த அபவ் 3, இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 கோஷியன்ட் ரூலில் 3 ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, இந்த 3த்தையுமே வந்து அது ஆல் த அபவ் 3 கேன் பி அப்டைன் குவிக்லி ஃப்ரம் u/v மெத்தட் இருக்கு இல்லையா. நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்டினரி கேல்குலஸில் u/v மெத்தட் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணியே நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த u இருக்க இடத்துல நீங்கள் வந்து என்ன இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஓகே, நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதிலேருந்து இதை நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து டெல் இருக்கு இல்லையா, இங்கே டாட் இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து மேலே வந்து ஏ வெக்டார் டிவைடட் பை ஜின்னு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஏ வெக்டாரை யூன்னு எடுத்துக்கோங்க, ஜியை வந்து வின்னு எடுத்துக்கோங்க. இப்போ u/v கண்டிஷனில் வந்துடுச்சா. இப்போது இந்த டெல்லை வச்சு ஆக்ட் பண்ணுங்கள். அதாவது இங்கே இங்கே வந்து d/dx இருக்கா, இங்கே d/dx இருக்குது. அதே இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெல் டாட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அதே ஃபார்ம்லாம் வந்துடும். அதாவது டெல் டாட் வி இருக்கு இல்லையா, டெல் டாட் வியில் அதை வந்து d/dxன்னு எழுத முடியும். ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா நீங்கள் வந்து டெல் டாட் ஜின்னு எழுத முடியாது இல்லையா.
இங்கே பாருங்கள், இது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். டெல் டாட் ஜின்னு எழுத முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனை டாட் ப்ராடக்ட் மூலிமா ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனால் ஆக்ட் பண்ண முடியாது. ஒரு டாட் ப்ராடக்ட் கிடையாது, ஒரு ஸ்கேலாருக்கு ஒரு டாட் ப்ராடக்ட் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா டாட் ப்ராடக்ட்டை இங்கேயே விட்டுருவோம். விட்டுட்டு வெறும் டெல்லை மட்டும் ஜியால் ஆக்ட் பண்ண வச்சா அது கிரேடியன்ட் ஆக முடியும் இல்லையா? ஸோ அதனால் அதை மட்டும் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த u/v கண்டிஷன்ஸை வச்சு ஈஸியாக, ஆக்சுவலாக இது வந்து அதோட ப்ரூஃப் கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க, அதோட ப்ரூஃப் இது கிடையாது, எக்ஸாக்ட் ப்ரூஃப் கிடையாது. நம்ம வந்து ஈஸியாக அந்த ஃபார்முலாவை எழுதுறதுக்கு இந்த u/v மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போது அடுத்து we are going to prove, ஆக்சுவலாக வந்து நம்ம 3 இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த டெல் டாட் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் டைம்ஸ் வெக்டார் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது வந்து இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் எதுனா, இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும். சரியா? இந்த 2 எக்ஸ்பிரஷனையும் ப்ரூவ் பண்ணலாம், கூட இன்னொரு எக்ஸ்பிரஷனையும் ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், அடுத்த எக்ஸ்பிரஷன் என்னென்னா டெல் டாட் இந்த எக்ஸ்பிரஷனும். இப்போது நல்லா பாருங்கள், இதில் நான் சில இது என்னென்னா, இப்போது இந்த ரெண்டுத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 இதோட ப்ரூஃப்ஸை நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இதை மட்டும் ப்ரூவ் பண்ணலாம். சரியா? நீங்கள் டைம் இருக்கும்போது இதை கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். ப்ரூஃப்ஸ் நீங்களும் ஒரு தடவை கையில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அது வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரியா? இப்போ பாருங்கள், டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் டைம்ஸ் ஏ வெக்டார், அது ஏ வெக்டார்ன்றது வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? ஸோ இதை வந்து இதுதான் டோட்டலாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். எஃப் டைம்ஸ் ஏ வெக்டார், எஃப்ன்றது என்னது? ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் டைம்ஸ் வெக்டார் ஃபங்க்ஷன் இப்படி பிரித்து எழுத முடியும் இல்லையா? எழுதிட்டு இந்த எஃப்பை வந்து இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டலாக இது கிடைக்குமா? கிடைச்சிரும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைவர்ஜென்ஸால் ஆக்ட் பண்ண வைங்க. இப்போது இந்த இதுக்கு இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை வந்து டைவர்ஜென்ஸால் ஆக்ட் பண்ண வச்சோன்னா, இது பாருங்கள், இது வந்து ஒரு டெல் ஆப்ரேட்டர் இல்லையா? டெல் ஆப்ரேட்டர் டைம்ஸு டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏற்கனவே எஃப் ஏ வெக்டாரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக, அதாவது இன்னொரு விஷயம், இதில் முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்கள். இது வந்து டாட் ப்ராடக்டாக 2 பக்கமும் வெக்டார்ஸ் இருக்குது, அதாவது லைக் காம்பனன்ட்ஸ் தான் டாட் ப்ராடக்டில் மல்டிப்ளை ஆகும். இது வந்து லைக் காம்பனன்ட்ஸு. இங்கே வந்து ஏ கேப் இருக்குது, சாரி இங்கே எக்ஸ் கேப் இருக்குது, இங்கே எக்ஸ் கேப் இருக்குது. ஸோ இது 2 டேர்ம்ஸும் தான் உங்களுக்கு வந்து டாட் ஆகும். மற்றது எல்லாமே இது கூட டாட் ஆகும்போது 0 ஆகிடும். சரியா? அதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த டிஸ்கஷன்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? லெக்சர் 1 or 2 சம்திங். நீங்கள் அதில் வந்து நான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது கிடச்சிருது. நல்லா பாருங்கள், இது கிடச்சிருது இல்லையா? இப்போது இது கிடச்சிருச்சு. இதை வந்து u/v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியுமா? அதாவது பொதுவாக வந்து இங்கே வந்து d/dx இருந்தால் u/v மெத்தட் பண்ணி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதை யூன்னு எடுத்துக்கலாம், இது v, ஏதாவது ஒன்று u இல்லை ஏதாவது ஒன்று vன்னு எடுத்துக்கிட்டு பண்ண முடியும். இப்போ விஷயம் என்னென்னா, இங்கே வந்து dou/dx இருக்குது. ஆனால் dou/dxன்றது வந்து எல்லாமே வந்து ஆர்டினரி டிஃப்ரென்சியேஷன் இருக்கு இல்லையா? இது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் தோ வச்சுருக்கிறது. நார்மல் டிஃப்ரென்சியேஷனும் உங்களுக்கு அதே ரூல்ஸாக ஃபாலோ பண்ணும். சரியா? அதனால் u/v மெத்தடை அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு அதாவது இந்த டேர்மை நம்மளால் இப்படி பிரித்து எழுத முடியும். சரியா? அதே மாதிரி இதையும் இப்படி பிரித்து எழுத முடியும். ஸோ அதே போல் இதையும் நம்மளால் வந்து இப்படி பிரித்து எழுத முடியும். இதெல்லாம் நீங்களும் ஒரு தடவை கையில் ப்ரூவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பார்க்குறனால கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் வராது ஃபுல்லாக. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 6 டேர்ம்ஸ் வந்துடுச்சா? ஸோ இந்த 6 டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணினா பிரிச்சிடுறோம் தனித்தனியாக செப்பரேட்டாக. அதாவது எஃப் காமனாக எடுக்க முடிகிற டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதிடுறோம். இதில் எஃப் காமனாக எடுக்க முடிய டேர்ம்ஸ் என்னது? இது அப்புறம் இது மூணுத்தையும் காமனாக வந்து எஃப் இருக்கா? ஸோ எஃப்பை பிரித்து எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலாக இந்த டேர்ம் வந்துடுமா? அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள டேர்ம்ஸ் வந்து இது இல்லையா? இப்போ பாருங்கள், இதை வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து
அதாவது gradient of f dot a vector அப்படின்னு எழுத முடியும் இல்லையா? அதாவது இங்க பாருங்க, இதை வந்து பிரித்து எழுத முடியும்னு நான் சொல்கிறேன். அதாவது dou f divided by dou x cap plus dou f divided by dou y cap plus dou f divided by dou z capன்னு போட்டுட்டு டாட் ப்ராடக்ட் டைம்ஸ் a வெக்டார்னு எழுத முடியும். எப்படின்னா, நம்ம பிகினிங்கில் இப்படி எழுதணும் இல்லையா? இந்த பாருங்கள், பிகினிங்கில் நம்ம எப்படி எழுதணும் இந்த டேர்மை? ஒரு 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 ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் ஃபங்க்ஷன் போட்டு அந்த டெல் ஆப்ரேட்டர் போட்டு டைம்ஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் இதுன்னு போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இதையே நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிருங்க. டெல் டைம்ஸ் டெல், அதாவது டெல் ஆப்ரேட்டர், அதாவது கிரேடியன்ட் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிட்டு டாட் ஏ வெக்டார் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வரும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இது பாருங்கள், இதுவும் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? டெல் டாட் ஏ வெக்டார், டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டாரில் இருக்குது. ஸோ இப்போது நம்மளுக்கு டோட்டலாக என்ன ஆயிடுச்சு? ப்ரூவ் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா இதையும் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது இந்த 6 ப்ராடக்ட் ரூலையும் சரி, 3 கோஷியன்ட் ரூலையும் சரி நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். எதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து எதுக்காக படிக்கிறோன்ற ஒரு 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 ப்ராப்பராக வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு மக்கப் பண்ணுறதுனால அதோட சிக்னிஃபிகன்ஸோ இது எப்படி வந்துன்றது ப்ராப்பராக உங்களால் ஆழமாக போய் பதியாது. சரியா? இப்போ பாருங்கள், ப்ரூஃப்ஸ் ஆஃப் இந்த 2 இருக்குது இல்லையா? நான் உங்களுக்கு 2 and 3 ப்ரூஃப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 2 ப்ரூஃபையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு அதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? இப்போது செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு போகலாம். இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஏற்கனவே என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? கிரேடியன்ட் பார்த்துருக்கோம், டைவர்ஜென்ஸு, கேர்ள், இது 3மே பார்த்துருந்தோம் இல்லையா? ஆர் ஒன்லி ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் டெல் ஆப்ரேட்டர் புரிஞ்சுக்கிறீங்களோ, அதாவது டெல் ஆப்ரேட்டருக்குள்ளே தோ பை தோ எக்ஸ், தோ பை தோ ஒய், தோ பை தோ ஜெட், இது 3மே டெல் ஆப்ரேட்டருக்குள்ளே இருக்குது. அது கூட சேர்ந்து வெக்டாரும் இருக்குது. எக்ஸ் கேப், ஒய் கேப், ஜெட் கேப், இது 3மே இருக்குன்றதை எவ்வளோ தூரம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த வெக்டார் கால்குலஸ் வந்து அவ்வளோ சிம்பிள். சரியா? டெல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெக்டாராகவும் சில இடத்துல ஆக்ட் ஆகும், பட் ஃபுல்லாகவும் வெக்டாராகவும் ஆக்ட் ஆகாது. சில டைம் அது ட்ரிக்கியாகவும் இருக்கும். அதனால் அதுக்கு வந்து ஒரு டெல் ஆப்ரேட்டருக்கு வந்து வெக்டார் கேரக்டரும் இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? இப்போது கிரேடியன்ட்டு, டைவர்ஜென்ஸ், கேர்ள் ஆர் ஒன்லி ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். we can make with okay are only first derivative, அதாவது we can make with del. சரியா? இந்த டெல்லை வச்சு இந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் உருவாக்கியிருக்கோம் by applying del twice. இப்போது டெல்லை வந்து 2 தடவை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். we can construct 5 species of செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்ல 5 வகையை நம்மளால் வந்து உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? டபுள் டெரிவேட்டிவ், அதாவது டெல்லை வந்து 2 தடவை அப்ளை பண்ணும்போது கன்சிக்யூட்டிவாக நம்மளால் வந்து 5 விதமான செகண்ட் டெரிவேட்டிவ்ஸை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது நல்லா பாருங்கள். இப்போது கிரேடியன்ட், அதாவது டெல் டைம்ஸ் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிரேடியன்ட் இல்லையா? இஸ் அ வெக்டர். இப்போது இது வந்து இப்போ நம்மளுக்கு கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இஸ் அ வெக்டர். ஸோ வி கேன் கன்ஸ்ட்ரக்ட் வித் டைவர்ஜென்ஸ் அண்ட் கேர்ள் ஆஃப் இட். இப்போது இது வந்து பாருங்கள், கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து ஒரு வெக்டார் ஆகிடுச்சு. இப்போது இந்த வெக்டார் மேலே நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னா, கேர்ளும் எடுக்க முடியும், டைவர்ஜென்ஸும் எடுக்க முடியும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு வெக்டார் ஆகிடுச்சு இல்லையா? இது டோட்டலாக இப்போ ஒரு வெக்டார் ஆகிடுச்சு, இதுவும் வெக்டார். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து டைவர்ஜென்ஸை வச்சு ஆக்ட் பண்ண வைக்க முடியும், கேர்ளை வச்சு ஆக்ட் பண்ண வைக்க முடியும். சரியா? ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டெல்லுக்கு வந்து ஒரு வெக்டார் கேரக்டர் அதுக்குள்ளே இருக்குன்றதை நம்ம எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ப்ராடக்ட் ரூல்ஸை எழுத முடியும். சரியா? அதே நேரத்தில் அதுக்குள்ளே டிஃப்ரென்சியேஷன் கேரக்டரும் இருக்குது டெல்லுக்குள்ளே. இப்போது டெல் டாட் வி இருக்கு இல்லையா? அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் வி வெக்டார் இஸ் அ ஸ்கேலார் இல்லையா? இந்த பாருங்கள், இது ஒரு வெக்டாரு, இதுவும் ஒரு வெக்டார். நான் என்ன சொல்லியிருந்தேன்? டெல்லு கூட ஒரு வெக்டார் கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஸ்கேலார். ஸோ ஆல் வி கேன் டூ இஸ் டேக் இட்ஸ் டைவர்ஜென்ஸ்.
இப்போது நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கேலார் கிடைக்குது. ஒரு ஸ்கேலாரை கூட வந்து நம்ம டெல்லை வச்சு என்ன பண்ண முடியும், கிரேடியன்ட் மட்டும்தானே எடுக்க முடியும். ஸோ அதனால் இப்போ என்னென்னா பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்கேலாரு, அது கூட கிரேடியன்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் அது ஒரு பாசிபிலிட்டி. இப்போது டெல் டாட் வி கேப் இருக்கு இல்லையா, இது வந்து இஸ் அ வெக்டர். ஸோ வி கேன் டேக், இப்போது இந்த டெல் கிராஸ் வி இருக்கு இல்லையா, இதுவே வந்து ஒரு வெக்டர், கிடைக்க போகிறதே ஒரு வெக்டர். ஸோ வி கேன் டேக் டைவர்ஜென்ஸ் அண்ட் கேர்ள். சரியா, இதுக்கு டைவர்ஜென்ஸு கேர்ளை எடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து டைவர்ஜென்ஸ் எடுக்கும்போது நம்ம இப்படி பண்ண முடியும் இல்லையா, டெல் அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள் ஆஃப் வி வெக்டர். சரியா, அப்படி எடுக்க முடியும். அதே போல் கேர்ள் ஆஃப் கேர்ள், 2 தடவை கன்சிக்யூட்டிவ் கேர்ள் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு வி வெக்டார் நம்ம கையில் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து கேர்ள் எடுக்கிறோம். திரும்ப என்ன பண்ணுறோம், கிடைச்ச இதுவே திரும்ப கேர்ள் எடுக்கிறோம். ஸோ டபுள் டைம்ஸ், அதனால தான் சொன்னோம் செகண்ட் டெரிவேட்டிவ்ன்றது வந்து டபுள் டைம்ஸ் கன்சிக்யூட்டிவ் அப்ளை பண்ணுறது. புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். டோட்டலாக 5 பார்த்துருக்கோம் இல்லையா, இது 2, இது 3, இது 4, 5. இப்போது ஃபஸ்ட்டில் இருந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டெல் வெக்டார் கிராஸ் கிரேடியன்ட் ஆஃப் டி, இதை நம்ம எப்படி எழுத முடியும்னு பார்க்கலாம். அதாவது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதிட்டேன், இதை எழுதிடுறேன். அதாவது கிரேடியன்ட் டெல்லை எழுதிட்டேன், கூட வந்து ஒரு டாட் ப்ராடக்ட். சரியா, டாட் டைம்ஸ், அதாவது டாட் ப்ராடக்ட் டைம்ஸ் இதை எழுதிடுறேன். சரியா, இதான கிரேடியன்ட்டு, இதான கிரேடியன்ட் ஆஃப் டி. ஸோ அதை எழுதிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து லைக் காம்பனன்ட்ஸ் தான் வந்து டாட் ப்ராடக்ட்டில் மல்டிப்ளை ஆகும். இங்கே பாருங்கள், எக்ஸ் கேப்பு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்குமா. ஸோ அதே போல் தோ பை தோவையும் தோ டி பை தோவையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா, எனக்கு இது கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஜெட்டுக்கும் அப்படி தான், 2 ஜெட் காம்பனன்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்குது. ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் வென் வி ரைட் அஸ், ஸோ இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதலான்னா, திஸ் ஆப்ஜெக்ட் விச் வி ரைட் அஸ் இப்படி எழுதுவாங்க. சரியா, அதாவது ஃபார் ஷார்ட், அதாவது அதை சுருக்கி எழுதுகிற மாதிரி. இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலான்னா சுருக்கி இப்படி எழுதுகிறாங்க. சரியா, அதாவது டெல் ஸ்கொயர் டி. சரியா, இப்போது ஃபார் ஷார்ட், அதாவது இப்படி இருக்கிறத நம்ம இப்படி எழுதுகிறோம். சரிங்களா, ஸோ இஸ் கால்ட் அஸ் லாப்லேஷியன் ஆப்ரேட்டர். இதை தான் நம்ம வந்து லாப்லேஷியன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அடுத்து வந்து when லாப்லேஷியன் அப்ளை டு அ வெக்டார் ஃபங்க்ஷன், இங்கே பாருங்கள், மேலே வந்து லாப்லேஷியன் வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ண வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக, இந்த லாப்லேஷியன் ஆப்ரேட்டரை வந்து ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ண வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, when லாப்லேஷியன் அப்ளை டு அ வெக்டார் ஃபங்க்ஷன் பண்ணோன்னா, இது வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் இல்லையா, இது மேலே ஒரு லாப்லேஷியன் வச்சு ஆக்ட் பண்ண வைக்கும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் வந்து இதுதான். சரியா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதுறாங்கன்னு டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெக்டார் ஃபங்க்ஷனை பிரிச்சுட்டு இந்த டெல் ஆப்ரேட்டரை வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இங்கே டெல் ஆப்ரேட்டர்ன்றது என்னது, நான் அது எழுதலையோ. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த dou square divided by dou x square plus dou square divided by dou y square plus dou square divided by dou z square இருக்கு இல்லையா, இதிலிருந்து காமனாக டீயை மட்டும் வெளில எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெறும் dou by dou x square plus dou square divided by dou y square plus dou square divided by dou z square வந்துருமா. அதில் காமனாக டீயை மட்டும் வெளில எடுத்துட்டோன்னா உங்களுக்கு dou square, அதாவது அந்த டெல் ஸ்கொயர்ன்ற ஆப்ரேட்டர் மட்டும் தனியாக வந்துருமா. இப்போ என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த டெல் ஸ்கொயர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த வெக்டார் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் டெல் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஹோலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இது கிடைக்கும். சரியா, ஸோ இதுதான் லாப்லேஷியன் ஆஃப் அ வெக்டார் ஃபங்க்ஷன். சரியா, இப்போது பாருங்கள், டெல் கிராஸ் கிரேடியன்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது திஸ் இஸ் அ ஃபேக்ட் விச் வி ரிப்பீட்டட்லி யூஸ். இந்த ஃபேக்டை வந்து நம்ம திரும்ப அதிகமாக நம்ம வந்து ஃபிசிக்ஸில் வந்து, அதாவது மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மேக்ஸ் இன் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் வாட் வி யூஸ் மேக்ஸ், அதாவது மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதிகமாக ஃபிசிக்ஸில். ஸோ அதில் வந்து இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். சரியா, திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் விச் வி ரிப்பீட்டட்லி யூஸ்.
பாருங்க, be aware, we might think okay, அதாவது we might think del cross del times t is obviously 0. நம்ம என்ன பொதுவாக நினைப்போம்னா, இப்போது இதில் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன் இல்லையா, நீங்கள் இந்த ப்ராக்கெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கும், அதாவது இது ரெண்டுத்துக்குமே ப்ராக்கெட், இதுவும் வந்து பாருங்கள், இதுவும் இதுவும் சேம். சரியா, நான் என்னென்னா இந்த ப்ராக்கெட்டை எடுத்துருங்க, எடுத்துகிட்டு டெல்லுக்கு தனியாக இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். சரியா, அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் அதுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது del cross del times t is obviously 0. பார்க்கறதுக்கு வந்து இது வந்து 0 மாதிரியே தெரியும். சரியா, ஆனால் லைக் எனி கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டார் வித் இட் செல்ஃப், அதாவது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, a வெக்டார் கிராஸ் a வெக்டார் வந்து 0, ஜென்ரலாக 0 இல்லையா, நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், a வெக்டார் கிராஸ் a வெக்டார் இஸ் 0. ஆனால் அது மாதிரியே இது தெரியுது இல்லையா, ஆனால் இது வந்து ஒரு அக்செப்டபிள் ரீசன் தான். இந்த பாருங்கள், திஸ் ரீசனிங் இஸ் அக்செப்டபிள். நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோமா, ஆனால் இதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து டெல் கிராஸ் டெல் இருக்குது, லைக் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இருக்குது, அதனால வந்து இது 0வாக வருது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, திஸ் ரீசனிங் இஸ் அக்செப்டபிள் அண்ட் சஜஸ்டிவ் பட் நாட் கன்க்ளூசிவ். இது வந்து கரெக்டான ப்ரூஃப் கிடையாது இதுக்கு. அதாவது இது ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறதுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் மாதிரி ப்ரூஃப் கிடையாது. பிகாஸ் டெல் இஸ் அ ஆப்ரேட்டர் and does not multiply in usual way. சரியா, ஒரு a வெக்டார் கிராஸ் a வெக்டார் மாதிரி ஒரு டெல் கிராஸ் டெல் வந்து ஆக்ட் ஆகாது. ஆனால் அதில் வந்து ஒரு வெக்டார் ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ளே இருக்குது, பட் ஆனால் அது வந்து ஒரு யூஷுவல் ஒரு வெக்டார் மாதிரி ரியாக்ட் பண்ணாது எல்லா நேரத்துங்கள்லையும். சரியா, இதை வந்து நீங்கள் அப்படி டைரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனை போடுங்க, டீன்ற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆர்பிட்டரி ஒரு ஃபங்க்ஷனை நீங்களே கூட எழுதிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் எடுங்க, கிரேடியன்ட் எடுத்துகிட்டு அதுக்கு கேர்ள் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே 0 தான் வரும். சரியா, பட் ஆனால் இதை வந்து நீங்கள் இந்த கண்டிஷனை பார்த்தோன்னா ஈக்குவல் டு 0ன்னு எப்படி நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும்னா, நீங்கள் வந்து ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரை ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது டெல் கிராஸ் டெல் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறனால உங்களுக்கு அதோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0வாக வருன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் அது வந்து கரெக்டாக ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. சரியா, இப்போ பாருங்கள், அடுத்து வந்து இந்த ஆப்ரேஷன் நம்ம மூணாவதாக பார்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து இஸ் ரேர்லி, அதாவது செல்டம்னா ரேர்லி. நீங்கள் வந்து ஒரு புக்ஸ்லாம் எடுத்து படிப்பீங்க இல்லையா, ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் எடுத்து படிக்கும்போது இது மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். அதோட மீனிங் வந்து ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன், ரேர்லி. அதாவது திஸ் ஃபங்க்ஷன், திஸ் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன் seldom occurs in physical application. செல்டம்னா என்னது, rarely occurs in physical application. It has not been given any special name. இது இப்போ நம்ம லாப்லாஷியனுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு ஸ்பெஷல் நேம் கிடையாது. ஸோ நேம் ஆஃப் இட்ஸ் ஓன், இட் இஸ் ஜஸ்ட் த கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜன்ஸ். சரியா, இதை வந்து ஜஸ்ட் கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜன்ஸ்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நோட்டீஸ் இது வந்து ஓகே, இதுதான் இப்போ மேலே இருக்கிறது. உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும், எப்படின்னா வந்து இதுவும் வந்து டைவர்ஜன்ஸும் இதுவும் லாப்லாஷியனும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து இந்த தேர்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து இஸ் நாட் as சேம் as லாப்லாஷியன் ஆஃப் அ வெக்டார். அதாவது லாப்லாஷியன் ஆஃப் அ வெக்டார் வந்து இது இல்லையா, இதுவும் சேம் கிடையாது. சரியா, ஏன்னா நீங்கள் இதை மேத்தமெட்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து டைவர்ஜன்ஸ் எடுங்க, அப்புறம் கிரேடியன்ட் எடுத்துருங்க, அதை தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் லாப்லாஷியன் எடுத்தோன்னா இது ரெண்டும் சமமாக வராது. சரியா, ஸ்பெஷல் கேஸில் வேணால் எங்கேயாவது சமமாக வரலாமே தவிர எல்லா நேரங்களும் இது சமமாக வராது. ஸோ லாப்லாஷியன் வேறு, இந்த ஆப்ரேட்டர் வேறு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனீங்கன்னா கூட அதில் வந்து கவனமாக பார்க்கணும், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. ஒரே மாதிரி கொடுத்து நீங்கள் லாப்லாஷியன் நினச்சிடக்கூடாது. சரியா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், டைவர்ஜன்ஸ் ஆஃப் கேர்ள் ஆஃப் அ வெக்டார் ஈக்குவல் டு 0, இதுக்கும் 0 தான். சரியா,
பாருங்கள் we can prove this for yourself. நீங்களே இதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, கிராஸ் ப்ராடக்ட் முதல்ல எடுங்க, அதுக்கப்புறம் டைவர்ஜென்ஸ் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ பட் அகெயின் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கிரிஃபித் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ராடுலண்ட்டுன்றாரு. இதை வந்து ஒரு ஃப்ராடு ஷார்ட்கட் ப்ரூஃப். இது நீங்கள் இதை வந்து ப்ரூஃப்னு இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்து நீங்கள் டைரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, இந்த வெக்டார் ஐடென்டிட்டி, நான் உங்களுக்கு வெக்டார் ஐடென்டிட்டி டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா, வெக்டார்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரிலேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இது வந்து ஒரு வெக்டார் ஐடென்டிட்டி, அதாவது மூணு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட். அதாவது பட் அகெயின் அ ஃப்ராடுலண்ட் ஷார்ட்கட் ப்ரூஃப். இதுக்கான ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ஃப்ராடான ஒரு ஷார்ட்கட் ப்ரூஃப் இருக்குன்றாரு. அது என்ன ப்ரூஃப்னா, நீங்கள் வந்து ஏ வெக்டார் கிராஸ் இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே சமம், இதுவும் சமம். இப்போது இந்த இடத்துல இங்கே வந்து இதை வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கோங்க, இது பி வெக்டார், இது சி வெக்டார்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷன் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் எழுதலான்றாங்க. அப்படி இவங்க சொன்னபடி ஓகே, இது அது கிடையாது இல்லையா. ஸோ இது எந்த ரிலேஷன் இது? ஓகே, இங்கே டாட் ப்ராடக்ட் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இதை விட்டுருங்க. நான் இதுக்கான ரெஃபரன்ஸை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிடுறேன், இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் எழுதுனேன்னு. பட் இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து நீங்களாவே ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரியா? இப்போது அடுத்து வந்து இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு டாட்டோ கேர்லும் மிஸ் ஆகிருக்கு. நான் இங்கே டாட் ப்ராடக்ட்டில் கேர்ல் ஏதோ மிஸ்ஸிங் ஆகிருக்கு, அதை உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து கேர்ல் ஆஃப் அ கேர்ல். இது பாருங்கள், இது வந்து ஒரு கேர்ல் இல்லையா, அது கூட திரும்ப ஒரு கேர்ல் எடுக்கிறோம். கேர்ல் எடுத்தோன்னா நம்மளுக்கு இப்படி வரும் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரிலேஷனை வந்து ஃபிசிக்ஸில் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் எங்கே எலக்ட்ரோடைனமிக்ஸ் போனாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ் சரி, வேற எங்கே மெயினாக வந்து நான் பார்த்தது வந்து எலக்ட்ரோடைனமிக்ஸில் நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணுவீங்க. அதாவது வந்து ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அந்த இடத்துல இது இந்த கண்டிஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணிக்கணும். சரிங்களா? இது என்னோட சஜஷனு. ஸோ வி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் திஸ் ரிலேஷன் டு டிஃபைன் லாப்லாசியன் ஆப்ரேட்டர். நீங்கள் பாருங்கள், இந்த கேர்ல் ஆஃப் அ கேர்ல் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, லாப்லாசியன் ஆப்ரேட்டர் வருதா. இப்போ என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஒரு நெகட்டிவ் சைனில் இருக்கு இல்லையா, இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இங்கே இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன வந்துடும்னா இது வந்துடும். சரியா? இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் இப்படி ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். இது லாப்லாசியன் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொண்டு போயிருக்கேன். இப்போது இதை லாப்லாசியனோட டெஃபினிஷன் வந்து, இப்போ லாப்லாசியனோட டெஃபினிஷனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க பொதுவாகவே அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இது எந்த எக்ஸ்பிரஷன்னா நம்ம தேர்டாக டிஸ்கஸ் பண்ண பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் தான். சரியா? அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் என்னது, நமக்கு லாப்லாசியன் ஏற்கனவே தெரியும். அது வந்து நம்ம வந்து செகண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஓகே, ஃபஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. ஓகே சாரி, ஃபஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதை நான் மாற்றி எழுதியிருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னு வரும். சரியா? ஃபஸ்ட்டாகவே நம்ம லாப்லாசியன் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் திஸ் ரிலேஷன் டு டிஃபைன் த லாப்லாசியன் ஆஃப் அ வெக்டார். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் கடைசியாக என்னென்னா, ஸோ தென் ரியலி தேர் ஆர் ஜஸ்ட் 2 kinds ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த பாருங்கள், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான செகண்ட் டெரிவேட்டிவ். அதாவது இதுவும் தான் ரொம்ப முக்கியமான செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து நீங்கள் இந்த 2 டெரிவேட்டிவ் மட்டும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருந்தோன்னா இந்த டெரிவேட்டிவை எழுத முடியுமா? ஏன்னா இந்த டெரிவேட்டிவ்ஸை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், அதே மாதிரி மற்ற டெரிவேட்டிவ்ஸ்லாம் 0வாக இருக்குது பாருங்கள், மற்ற பாசிபிலிட்டிஸ்லாம் 0வாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து நம்மளுக்கு அந்த 2 இதை ஹைலைட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அது 2 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரியலி தேர் ஆர் ஜஸ்ட் 2 kinds ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஒன்று வந்து லாப்லாசியன் விச் இஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ். அந்த லாப்லாசியனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எம்எஸ்சியில் கண்டிப்பாக போங்க. அது தெரியாமல் போகிறது வந்து நம்மளுக்கு
அதோட மீனிங் என்னன்னு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வராது நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது. ஸோ லாப்லாசியன் விச் இஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ். இந்த கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் என்னது? இதுதான் இல்லையா? இது டைவர்ஜென்ஸ், கிரேடியன்ட் ஆஃப் இட். ஸோ அது வந்து விச் இஸ் ரேர்லி வி என்கவுண்டர். அந்த கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸை வந்து நம்ம ரேராக தான் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். ஆனால் இந்த லாப்லாசியனை வந்து இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இதை நம்ம அடிக்கடி எல்லா இதுலேயும் பார்ப்போம். எந்த நீங்கள் மெயின் கோர்ஸில் நீங்கள் படிக்கும்போதும் இது வந்து லாப்லாசியன் உங்களுக்கு அங்கே வந்துடும். ஸோ ஏதாவது ஒரு வேலையாவது வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபாலோயிங் த சேம் ப்ரொசீஜர் வி கேன் ஃபைண்ட் த தேர்ட் டெரிவேட்டிவ். இப்போ நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி நம்மளால் தேர்ட் டெரிவேட்டிவ்ஸும் கொண்டு வர முடியும். ஸோ ஃபாலோயிங் த சேம் ப்ரொசீஜர் வி கேன் ஃபைண்ட் த தேர்ட் டெரிவேட்டிவ். பட் ஃபார்ச்சுனேட்லி செகண்ட் டெரிவேட்டிவ் வில் பி enough ஃபார் ப்ராக்டிக்கலி ஆல் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் படிக்கிறதே ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லா ஃபிசிக்கல் அப்ளிகேஷனுக்கும் அப்ளை பண்ணிட முடியும். தேர்ட் டெரிவேட்டிவ்க்கும் நம்மளுக்கு போக வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? செகண்ட் டெரிவேட்டிவோடய நீங்கள் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட, மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா எலக்ட்ரோடைனமிக்ஸில், அது கூட உங்களுக்கு செகண்ட் டெரிவேட்டிவோட முடிஞ்சிடும். தேர்ட் டெரிவேட்டிவ்க்கு நம்மளுக்கு பெரிய அவசியம் இருக்காது. சரியா? அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இன் வெக்டார் கேல்குலஸ், அதாவது இன் வெக்டார் கேல்குலஸில் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் இருக்கு இல்லையா, இட் ஆல் ஃபாலோஸ் ஃப்ரம் த ஆப்ரேட்டர். இந்த டெல் ஆப்ரேட்டரை மட்டும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா வெக்டார் கால்குலஸில் இருக்க செக்ஷன் இருக்கு இல்லையா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வந்துட முடியும். அதுவும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அண்ட் டேக்கிங் சீரியஸ்லி இட்ஸ் வெக்டோரியல் கேரக்டர். இந்த டெல்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வெக்டாரியல் கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா அதில் வந்து எக்ஸ் கேப்பு, ஒய் கேப்பு, ஜெட் கேப்பு, அதாவது அதுதான் அவங்க வந்து வெக்டோரியல் கேரக்டர்ன்றாங்க. வெக்டார் டிபெண்டன்ஸ் இருக்குது அந்த டெல் ஆப்ரேட்டருக்குள்ளே. அதே போல் வந்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன், அதாவது டிஃப்ரென்சியேஷன் கேரக்டரும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ ரிமெம்பரிங் ஒன்லி இட்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் டெல் ஆப்ரேட்டர் we can easily reconstruct all the formulas. நம்ம இப்போ படிச்சிருந்தோம் இல்லையா எல்லா ஃபார்முலாஸ், ப்ராடக்ட் ரூல்ஸு, வெக்டார் கோஷியன்ட் ரூல்ஸு, இது எல்லாத்தையும் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் கூட பார்த்துருந்தோம் இல்லையா? இது எல்லாமே வந்து இந்த டெல் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷனை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது அதில் வந்து ஒரு வெக்டார் கேரக்டரும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் கேரக்டர் ரெண்டுமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டனாலே எல்லா ரிலேஷன்ஸும் கொண்டு வந்துடலாம். இது வந்து நம்ம அடுத்த டிஸ்கஷனில் என்ன பண்ண போகிறோம்னா இன்டெக்ரல் கால்குலஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நம்ம இதோட இந்த டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம். நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அதில் போனீங்கன்னா அதில் நான் லிங்கை போஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? ஏன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் இந்த லைவ் சேட்டில் லிங்க் போஸ்ட் பண்ண முடியாது. சரியா? Thank you.